இப்போ நம்ம பார்க்க போகிறது எரர் ஆஃப் பிரின்சிபல் அரைசஸ் வென் இது ஒரு 4 ஆப்ஷன். இந்த 4 ஆப்ஷன் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பிரின்சிபல் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த பிரின்சிபல்னா என்ன அப்படின்றத நம்ம முதல்ல செக் பண்ணிக்கணும். பிரின்சிபல் அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, அந்த டிரான்சாக்ஷனை ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் பிரின்சிபலையோ இல்லை கான்செப்டையோ வயலேட் பண்ணுறோம் அப்படின்னா அது எரர் ஆஃப் பிரின்சிபல்னு அர்த்தங்க. இந்த பிரின்சிபல் பேஸ் பண்ணி எழுதாத ஒரு மிஸ்கிளாசிஃபை பண்ணியிருக்கோம், இல்லை டெக்னிக்கல் நாலேஜ் நம்மளுக்கு பத்தலை அப்படின்னும் போது இது எரர் ஆஃப் பிரின்சிபலில் வரும், ரைட்? அப்போது கம்ப்ளீட் ஒமிஷன் அப்படின்னா எரர் ஆஃப் ஒமிஷன், பார்ஷியல் ஒமிஷன்னாலும் எரர் ஆஃப் ஒமிஷனில் வந்துடும். ராங் போஸ்டிங் அண்ட் ராங் கேஸ்டிங் அப்படின்னா எரர் ஆஃப் கமிஷன் அப்படின்றதுல வந்துடும். அப்போது டிஸ்டிங்ஷன் இஸ் நாட் மேட் பிட்வீன் கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ ஐட்டம்ஸ். எக்ஸாம்பிள் வந்து ஒரு மோட்டர் கார் நம்ம வாங்குகிறோம். மோட்டர் கார்னா என்னது? அசெட்டு. ஆனால் அந்த அசெட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் எக்ஸ்பென்சஸ்ன்னு எழுதிடுறோம். மோட்டர் கார் அப்படின்னா அசெட்டு, மோட்டார் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா அது எக்ஸ்பெண்டிச்சர், ரைட்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரியலில் வரும், இது நாமினலில் வரும். இப்போ ஃபண்டமெண்டலாகவே ராங் இன்கேஸ் வந்து நம்ம பிரிக்கலை அப்படின்னா மோட்டர் கார் எக்ஸ்பென்சஸ் எழுதினாலோ இல்லை மோட்டர் எக்ஸ்பென்சஸை அசெட்டாக க்ரியேட் பண்ணாலும் ஃபண்டமெண்டலி ராங். அதனால் எரர் ஆஃப் பிரின்சிபல் அப்படின்னா there is a distinction, it has to be made between capital and revenue items அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது errors are not affecting the agreement of trial balance or. இதுக்கு வந்து 4 ஆப்ஷன் இருக்குது. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எரர் ஆஃப் பிரின்சிபல் தாங்க ஆன்சரு. ஏன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கேரக்டராக பிரிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா பிரின்சிபலை ஃபஸ்ட்டு ரூல்ஸை வயலேட் பண்ணுறது, அதாவது அசட்டை எக்ஸ்பெண்டிச்சராக சொல்கிறது, இது ஒரு கேரக்டரிஸ்டிக்காக நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ட்ரையல் பேலன்ஸ் வந்து இட் வில் ஸ்டில் பேலன்ஸ், நம்ம தப்பாக மாற்றி போட்டாலும் பேலன்ஸ் ஆகும். ஏன் அப்படின்னா அசட்டும் எக்ஸ்பெண்டிச்சரும் ரெண்டுமே டெபிட் சைடில் தான் வரும். ஸோ அதனால் இது கட்டாயமாக டேலி பண்ணிடும். இது வந்து மிகப்பெரிய இம்பேக்டெல்லாம் க்ரியேட் பண்ணாது. ஆனால் ஓவர் கேஸ்டிங் அப்படின்னா அதிகமாக போடுறதுங்க அமௌண்ட்டை. ஸோ ட்ரையல் பேலன்ஸில் வந்து டேலி ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை. இது அண்டர் கேஸ்டிங் கம்மியாக எழுதுறது, இது ஒரு போர்ஷனை நம்ம அவாய்ட் பண்ணிடுறது, ஒமிட் பண்ணிடுறது. ஸோ அப்படின்னும் போது இது டெஃபினெட்லி அஃபெக்ட். அப்போ ஒரு எரர் பண்ணுறோம், அது நாட் அஃபெக்டிங் த அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து எரர் ஆஃப் பிரின்சிபல் ஏ. இப்போ நம்ம பார்க்க போகிறது த டிஃப்ரென்ஸ் இன் ட்ரையல் பேலன்ஸ் இஸ் டேக்கன் டு. ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு. ஏன் அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து ஒரு ஓனர் வந்து அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறாரு பிஸ்னஸில் அப்படின்ற போது இது கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரும். ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, வாட் ஆர் த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, இதெல்லாம் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும். அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னும் போது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வரும், இன்டைரக்ட் இன்கம் வரும். இது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்டைரக்ட் இன்கம். இப்போ கேபிட்டல்ன்றது வந்து ஓனரோட ஈக்விட்டி. ஸோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன? டெம்ப்ரரி அக்கௌண்ட். இது டெம்ப்ரரியாக வச்சு என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்தை இதில் என்கவுண்டர் பண்ணி நெக்ஸ்ட் ஃப்யூச்சரில் அக்கௌண்ட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஒரு டெம்ப்ரரி சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் எடுத்து பேலன்ஸை டேலி பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஆன்சர் வந்து சி, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏ டிரான்சாக்ஷன் நாட் ரெக்கார்டட் அட் ஆல் அப்படின்னும் போது நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். பிரின்சிபலாக என்னென்னு நம்ம பார்த்துருக்கோம். டூப்ளிகேஷனை 2 டைம் பண்ணுறது. பார்ஷியல் ஒமிஷன் அப்படின்னா பாதி போஸ்ட் பண்ணுறது. கம்ப்ளீட் ஒமிஷன்னா ஒரு டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணுறது. அதனால தான் நாட் ரெக்கார்டட் அட் ஆல் அப்படின்னும் போது ஆப்ஷன் பி, ஆன்சர் வந்து பி. இப்போ நம்ம பார்க்க போகிறது வேஜஸ் பெய்ட் ஃபார் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் மிஷினரி ராங்லி டெபிட்டட் டு வேஜஸ் அக்கௌண்ட். பாருங்கள், இன்ஸ்டாலேஷன் ஆஃப் மிஷினரி அப்படின்னும் போது இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். டெபிட்டட் டு வேஜஸ் அக்கௌண்ட்னும் போது இது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். அப்படின்னும் போது நம்மளுக்கு இப்போ ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் என்ன ஆன்சராக இருக்கும்னு. பார்ஷியல் ஒமிஷன் வரதுக்கு சான்ஸ் இல்லை, கம்ப்ளீட் ஒமிஷன் வரதுக்கு சான்ஸ் இல்லை, டூப்ளிகேஷன் இல்லை. அப்போது ஃபண்டமெண்டலான ராங்கு. ஸோ அதனால் எரர் ஆஃப் பிரின்சிபல், ஆன்சர் இஸ் பி. இப்போ நம்ம பார்க்க போகிறது விச் ஆஃப் த ஃபாலோயிங் எரர்ஸ் வில் நாட் அஃபெக்ட் த ட்ரையல் பேலன்ஸ். நம்ம முன்னாடி பார்த்தோம், உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன். ராங் பேலன்சிங் ஆஃப் த அக்கௌண்ட், பேலன்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்தாவே
இன்னொரு இடத்துல டேலி ஆகாது. போஸ்டிங் அன் அமௌண்ட் இன் த ராங் அக்கௌண்ட் பட் ஆன் த கரெக்ட் சைட். ராங் டோட்டலிங் டேலி ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. டெஃபினெட்லி இட் வில் அஃபெக்ட். கேரிட் ஃபார்வர்ட் ராங் அமௌண்ட் இந்த லெட்ஜர் அக்கௌண்ட். ராங் அமௌண்ட் அப்படின்னும் போது இதுவும் அஃபெக்ட் பண்ணும். அப்போ நம்மளுக்கு தெரிய வேண்டியது போஸ்டிங் அண்ட் அமௌண்ட் இன் த ராங் அக்கௌண்ட் பட் ஆன் த கரெக்ட் சைட். ஆன்சர் இஸ் பி. இதுதான் நம்ம பார்த்தோம். எக்ஸாம்பிள் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஞாபகம் இருக்குங்களா? ஸோ ஆன்சர் இஸ் பி. இப்போ நம்ம பார்க்க போகிறது goods returned by Sengutuvan were taken into stock but no entry was passed in the books. While rectifying this error, which of the following accounts should be debited? இப்போ இதில் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ரிட்டர்ன்டு பை அப்படின்னும் போது நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா ரிட்டர்ன்டு பை வருமா, சேல்ஸ் பண்ணியிருந்தா ரிட்டர்ன்டு பை வருமா அப்படின்னு பாருங்கள். ரிட்டர்ன்டு டூ இல்லை, ரிட்டர்ன்டு பை செங்குட்டுவன் அப்படின்னும் போது நம்மக்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க, அந்த குட்ஸை ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா கட்டாயமாக நம்ம சேல்ஸ் தான் பண்ணியிருக்கணும். சரிங்களா? சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் இருக்குது. செங்குட்டுவன் அக்கௌண்ட் அப்படின்னும்போது அது கட்டாயமாக வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா ரெக்டிஃபைங் திஸ் விச் ஆர் த ஃபாலோயிங் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் அப்படின்னும் போது டெபிட் அக்கௌண்ட் என்ன வரும்னு கேட்குறாங்க. செங்குட்டுவன் வந்து கிரெடிட்டில் பண்ணணும். அப்போது ரிட்டர்ன் அவுட்வார்ட்ஸ் அப்படின்னா பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு அனதர் மீனிங் வந்து ரிட்டர்ன் அவுட்வார்ட்ஸு. அப்போ இதுவும் வராது. அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். அப்போ சேல்ஸ் ரிட்டர்னை நம்ம டெபிட் பண்ணுவோம். கரெக்ட்? அப்போ ஆன்சர் இஸ் பி. A credit purchase of furniture from Adiyaman was debited to purchase account. Which are the following account should be debited while rectifying this error? இப்போ ஃபர்னிச்சர் அப்படின்னு வரும்போது அது வந்து அசட், ரைட்? அப்போ அசட்டுக்கு பதிலாக பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்காங்க. அப்போது பர்ச்சேஸ் டெஃபினட்டாக வரக்கூடாது. அவங்க என்ன கேட்குறாங்க? ஷுட் பி டெபிட்டட். நம்ம இப்போ என்ன டெபிட் பண்ணணும், இந்த எரரை வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, அப்போ அசட்டுனாவே கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணணும், அதோட நேமை தான் டெபிட் பண்ணணும். அப்போது ஆன்சர் இஸ் சி. அதியமான் வராது, அவர் தான் நம்மளுக்கு செல் பண்ணியிருக்காரு. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வராது, இது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அதியமான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட்டு, இது நாமினல் அக்கௌண்ட்டு. ஃபர்னிச்சர் வந்து ரியல் அக்கௌண்ட்டு. ஸோ அப்போது ஆன்சர் இஸ் சி. இப்போது the total of purchase book was overcast. Which of the following account should be debited in the rectifying entry? Total of purchase book overcast. Overcast means ஒரு அமௌண்ட், சே எக்ஸாம்பிள் 10,000 அப்படின்னா அந்த 10,000 ஆக்சிடென்டலாக நம்ம 11,000 சொல்லிட்டு எழுதிடுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஓவர்காஸ்ட். ஸோ அப்போது பர்ச்சேஸ் புக்கு யூஸ்வலாக டெபிட்டில் வரணும். இது அதிகமாக எடுத்தனால, அதிகமாக நம்ம ரைட்டப் பண்ணனால அதை நம்ம என்ன பண்ணணும், ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு க்ரெடிட்டில் நம்ம கொடுக்கணும். இந்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை வந்து க்ரெடிட்டில் வந்து வரும். அப்போது டெபிட்டில் என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் தான் வரும். ஏன்னா இங்கே வேறு எந்த அக்கௌண்ட்டும் வரதுக்கான சான்சஸ் இல்லை, ரைட்? இப்போ டெபிட்டில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். அப்போ ஆன்சர் இஸ் பி. இப்போ நம்ம பார்க்க போகிறது விச் ஆஃப் த ஃபாலோயிங் எரர்ஸ் வில் பி ரெக்டிஃபைட் யூஸிங் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். இப்போ இதில் வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி எந்த எரர் ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் வாஸ் அண்டர் கேஸ்ட் பை 100 rupees. அப்போனா ஷார்ட்டாக நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒன் சைடு எரர் வரதுக்கான சான்சஸ் இது. குட்ஸ் ரிட்டர்ன் பை நரேந்திரன் வாஸ் நாட் ரெக்கார்ட் இன் த புக்ஸ். அப்போ கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணியிருக்கோம். குட்ஸ் ரிட்டர்ன் பை அகிலா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறதுலேயே வந்து இது எரர் ஆஃப் ரெக்கார்டிங்கில், அதுவும் கமிஷனு. அதாவது 90 rupees இன்ஸ்டெட் ஆஃப் 900 we have recorded 90 rupees. அப்போ இது வந்து எரர் ஆஃப் ரெக்கார்டிங்கில் கமிஷனில் வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒமிஷனில் வருது. ஏன்னா கிரெடிட் சேல் ஆஃப் குட்ஸ் டு ரவிவர்மன் வாஸ் நாட் என்டர்ட். அப்போது ரெண்டுமே நாட் ரெக்கார்டட், நாட் என்டர்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒமிஷன். குட்ஸ் ரிட்டன் பை நரேந்திரன், சேல்ஸ் ரிட்டன் அக்கௌண்ட் டேட்டா டு நரேந்திரன் அக்கௌண்ட். கிரெடிட் சேல் ஆஃப் குட்ஸ் டு ரவிவர்மன், அப்போ ரவிவர்மன் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இம்பேக்ட். ஸோ குட்ஸ் ரிட்டன் பை அகிலா அப்படின்னும் போது அப்போ சேல்ஸ் ரிட்டன் புக்கில் வந்து 90 தான் இருக்குது. அதே மாதிரி அகிலா புக்லேயும் வந்து 90 தான் இருக்குது. ஸோ இன் போத் த அக்கௌண்ட்ஸ் 810 வந்து இன்க்ளூட் பண்ணணும். அப்போ ரெண்டுமே திருப்பி அகைன்
அகிலா சேல்ஸ் ரிட்டர்ன் போது சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டேட்டா டு அகிலா 810 வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போது ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ஆன்சர் ஏன் அப்படின்னா அண்டர் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்டர் கேஸ்ட் நத்திங் பட் 100 rupees. சிங்கிள் சைடு எரர் வரனால பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் வாஸ் அண்டர் கேஸ்ட் பை ₹100. ஸோ இப்போ இது என்ன பண்ணணும், நம்ம ஆட்டோமேட்டிக்காக பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எங்கே வரணும், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். அப்போ ஆன்சர் வந்து ஏ. தேங்க்யூ.